அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்ம எதை குறித்து பேச போகிறோன்னா, விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து பலவிதமான யூகங்கள் அப்படிங்கிறது உலா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த யூகங்கள்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு பல முக்கியமான பத்திரிகையாளர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கசிய விட்டுருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன, நடக்க போகிற அல்லது நடக்க இருக்கிற சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். நேற்றைக்கு சென்னைக்கு வந்திருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் விஜயை மீட் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. நேற்று இந்த சந்திப்பு நடந்த இடம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனையூரும் நாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பனையூரில் நீலாங்கரையில் திரு விஜயனுடைய வீட்டில் தான் மீட் பண்ணியிருக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர், விஜய், ஆதவ் அர்ஜுனா, புஸ்ஸி ஆனந்த் அப்படின்னு முதல்ல இந்த மீட்டிங் முடிஞ்சிருக்குது. அதன் பிறகு விஜய் மட்டும் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி சேர்த்து பிறகு ரெண்டாவது ஒரு மீட்டிங்கும் முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே பேசப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய்கிட்ட இருக்கிற டேட்டாஸ், தன்னிடம் இருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய டேட்டாஸ் என்ன, எங்கிட்ட இருக்கிற இந்த விஷயங்கள் அடிப்படையில் எலெக்ஷனில் இது எப்படிப்பட்ட இம்பேக்டை க்ரியேட் பண்ணும், நான் இது போன்ற விஷயங்களெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். பிரசாந்த் கிஷோருடைய இந்த வியூக வகுப்பு நிறுவனமான ஐபேக் அப்படிங்கிறத இப்போ ரொம்ப மும்முரமாக நேரடியாக களத்தில் இறங்கி அவர் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவரே அங்கே பீகாரில் கட்சி ஆரம்பிச்சதுனால ரொம்ப அதில் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் டு மீட் விஜயை மீட் பண்ணணும், அவருடைய கான்செப்ட் எப்படி இருக்குது, அவருடைய விஷன் எப்படி இருக்குங்கிறத சந்திக்கணும், சிந்திக்கணும், அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மீட்டிங் நடந்து முடியவே நேற்று இரவு 10:45 மணி அளவில் கிட்ட ஆயிருக்குது. அப்போ என்ன போடுறாங்கன்னா, சில பேர் ஏடிஎம்கேவை மீட் பண்ணாங்க அப்படின்னு போகிறதுனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேவோட ஒரு அலையன்ஸை மேட் பண்ணுறதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டை கிரியேட் பண்ணுறாங்க, நெரேட்டிவை. ஆனால் அப்படி ஒரு தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா நேற்று இரவே எடப்பாடி பழனிசாமி, அவருடைய குடும்பம், அவருடைய மகன் இவங்கெல்லாம் தைப்பூசத்தை முன்னிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட அவங்க அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணதுக்கான வாய்ப்பே சாத்தியக்கூறே கிடையாது. அவங்கள மீட் பண்ணியிருக்கவே முடியாது. எடப்பாடி பழனிசாமியை கூட மீட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவங்க இதில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பிகேவை மீட் பண்ணி தான் விஜயோட ஒரு அலைன்ஸ் பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமோ தேவையோ எடப்பாடி பழனிசாமிக்கே கிடையாது, அதிமுகவுக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் அதிமுக வட்டாரங்கள் நமக்கு சொன்ன தகவல்கள். ஸோ பிரசாந்த் கிஷோர் விஜயை மீட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அவருடைய டீம், ஐபேக் டீம், அதை பற்றின சில டிஸ்கஷன் நடந்திருக்குது. ஐபேக்கில் ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்கள மீண்டும் பழையபடி ஒரு டீமை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போயிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஏற்கனவே ஐபேக்கில் ஒர்க் பண்ணவங்களாம் எங்கெல்லாம் சதறி இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மீண்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஹைலி பெய்டு விஷயங்களை கொடுத்து அவங்கள ஐபேக்குக்கு அண்ட் விஜய்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுள் ஜோனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த விவகாரங்களை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் அண்டு விஜய் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு அறிவுரையை சொல்லலாம், ஒரு ஆலோசனையை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறாரு. ஆனால் திமுக சைடில் அது பெருசாக அவங்க ஒரு பெரிய விஷயமாக அவங்க கருதலை. என்ன அப்படின்னா, திமுக ஏற்கனவே பிகே வச்சு ஒரு வின் பண்ணிட்டாங்க. அண்ட் சபரீசன் அவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அத்துப்படியாக உள்வாங்கிட்டார். ஸோ அவருக்கே தெரியும் எது ப்ளஸ் எது மைனஸ் என்ன பண்ணுறீங்கிறத பார்த்துட்டாங்க. ஸோ இதை இப்போ அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெண் டீம் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல்
பிரசாந்த் கிஷோரோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ப்ரோ பிஜேபி அண்ட் ப்ரோ மோடியாக இருக்கிறதுனால அவர் சித்தாந்த அடிப்படையில் நமக்கு அவ்வளோவா செட் ஆகிற ஒரு பர்சனாலிட்டி கிடையாது அப்படின்னு டிஎம்கே ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் வந்து யாருக்கு ஒர்க் பண்ணாலுமே கூட நாங்கள் பொருட்படுத்த போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் டிஎம்கே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் விஜயோட மீட்டப் அப்படிங்கிறது டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க வந்து என்னப்பா இவங்களை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு வெளியில் வந்து கொஞ்சம் அவங்கள பகடியாக வந்து செஞ்சாலுமே கூட இவங்களுடைய மூவ் இருக்குது இல்லையா, ஐபேக்கோட டீமை திருப்பி மீட்டுருவாக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிற மூவ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கூடவே இருக்கிறவங்க, டிஎம்கே கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களாமே கூட சில பர்சனாலிட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் திருப்பி இவங்க கூப்பிட்டாரு அப்படின்னா, ஒரு ஹைலி பேயபிள் அமௌண்ட்டை கூப்பிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் திமுக ஒன்றும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க இது எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம், அல்லது நீங்கள் போய் உங்கள் ஆட்டத்தை கலைங்க அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது டோட்டலாகவே திமுகவோட மூவாக கூட இருக்கலாம். இப்படின்னு பலவிதமான தியரிஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம அப்புறப்படுத்திட்டு பார்த்தோம் அப்படின்னா, வியூக வகுப்பாளர்கள் ஒரு கட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு ஒரு விஷயத்தை கொடுத்து தேவையா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நோக்கியே வந்து நம்மளை தள்ளுகிறதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு வியூக வகுப்பாளர் ஒரு கட்சிக்கு என்ன மாதிரி வேலை பார்த்து கொடுக்கலாம், டெமோகிராஃபிக்கலாக இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு ஆண்கள் இருக்காங்க, இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, இந்த கேஸ்ட்டு, இந்த ரிலீஜன், இந்த சென்டிமெண்ட்டு, அப்புறம் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க, அர்பனாக, அதுக்கப்புறம் வந்து கிராமமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க, எப்படியான ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவங்க பகுத்து கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்வாதார சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கட்சிக்காரங்க அதை வைத்து ஒரு முடிவுக்கு வரலாம். கட்சிக்காரங்க இதை பண்ணாங்க அப்படின்னா கூட ஒரு சாயல் இருக்கும், ஒரு சார்பு தன்மை இருந்துடும். ஆனால் இவங்க பண்ணும்போது அப்படி இருக்காது அப்படிங்கிறனால இவங்கள்ட்ட அதை கொடுக்கலாம். ஆனால் இந்த அலையன்ஸை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், மற்ற முடிவுகள் எடுக்கிறதா இருக்கட்டும், அதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு சூழலாக பார்க்கப்படுறது கிடையாது. அந்த அடிப்படையில் ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், அல்லது பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும், இவங்கள் எல்லாரையுமே விஜய் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதான் வந்து எல்லாருமே கொஷின் பண்ணுறாங்க. ஸோ விஜய்க்கு வந்து இப்போ கூட சகோதரா நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் ஊடகங்களில் ஒரு செய்தியை உலாவிட்டாங்க, மற்ற கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. ஆனால் அதை பற்றி விளக்கமான அறிக்கைகளோ அல்லது அதை பற்றிய செய்தி அறிக்கையோ வந்து பார்த்திங்கன்னா நான் டிவிகே கட்சியிலிருந்தோ அல்லது விஜய்கிட்ட இருந்தோ எதுவுமே அஃபீஷியலாக வரவே இல்லை. அன்அஃபிஷியலாக ஒரு செய்தியை மட்டும் பரப்ப விட்டாங்க. அப்போ இந்த செய்தியினுடைய பின்னணி என்ன? ஒரு பக்கம் நீங்கள் ஏடிஎம்கேவோட ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறீங்க அப்படிங்கிறது வெளியில் வந்து ஐயனாதன் போனவர்களால் பூதாகாரமாக பேசப்படும் பொருளாக மாறுகிறது. இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்லைன்னு ஒரு செய்தி வருது. இப்போ இது ஓகே, ஒரு கட்சிக்கு, அதுவும் ஒரு வளர்கிற கட்சி, ஒரு புதிய கட்சிக்கு, எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு கட்சியை வந்து எல்லோரும் இந்த பக்கவான்னு பேசுவாங்க. அது அந்த கட்சியோட டிமாண்டு, ஃபைன், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக இவங்களுடைய இந்த மறுப்போ அல்லது ஏற்போ குறித்த நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய இந்த போதாமை அப்படிங்கிறது தான் இவங்களை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறது. என்ன அடிப்படையில் பார்த்தாலுமே பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 வெல்ல வேண்டும் அப்படின்னா, அல்லது 2026 விஜய் வந்து 2026க்கு அப்புறம் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா, he should go with an alliance with ADMK or any other party. அலையன்ஸோடு அவர், அதாவது வெல்லும் கூட்டணியாக மாறணும்னா அவர் அதிமுகவோட தான் போகணும். இன்னொரு ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு அதிமுகவை பற்றி விமர்சனம் பண்ணவே இல்லை. அதிமுகவை பற்றி எங்கேயுமே அவர் பேசலை. அதிமுகவோட எந்த செயல்பாட்டையும் பற்றி அவர் கேள்விக்குள்ளாக்கலை. அப்போ அதிமுகவை இப்போ வரைக்கும் விஜயை பற்றி எங்கேயுமே விமர்சனம் பண்ணவே இல்லை. ஸோ இதுவே வந்து போதுமான ஒரு சாத்தியக்கூறான ஒரு லைனுக்கு வந்து நம்மளை இட்டு செல்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக விஜயோடைய கூட்டணி அப்படிங்கிறது, அதிமுக தாவேகா கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறி மணலையே கூட அந்த இடத்துக்கு போய் நின்றுக்குன்னு சொல்லலாம். சரி, அது தொண்டர்கள் எப்படி விரும்புவாங்க, தொண்டர்கள் வந்து ரசிப்பாங்களா? ஏன்னா தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தனிச்சு தான் போட்டி போடணும், தனிச்சு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறாங்க. அண்டு இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. அவர் இந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவை வந்து க்ரியேட் பண்ணிட்டே இருங்க வெளியில், அப்போ தான் அந்த இமேஜ் அப்படிங்கிறது வந்து விழாது, இமேஜ் ஸ்பாயில் ஆகாது. நீங்கள் வெளியில் வந்து கூட்டணின்னு பேசுகிறவங்க வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கட்டும், அவங்கள நீங்கள் போய் அட்டாக் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி அட்டாக் பண்ணிங்கன்னா தான்
கூட்டணிலாம் இல்லை தனிச்சு ஜெயிப்பார் அப்படிங்கிற இமேஜை வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஜான் ஆரோக்கியசாமியோட ஒரு பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட பிளான் அப்படிங்கிறது இப்போது வெளியில் வந்துருச்சு. ஸோ அவர் தான் வந்து தனிச்சே போட்டி போட போகிறாரு நம்ம தலைவர் அப்படிங்கிறத வெளியில் பேச விடுங்க. இன்னொரு பக்கம் அலையன்ஸுக்கான வேலை நடக்குது அப்படிங்கிற ஒரு டாக்கு இருக்கட்டும். ஸோ நாளைக்கு எந்த விஷயம் முடிவானாலுமே கூட அதான் அன்றைக்கே சொன்னோம்ல அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா வந்து அரசியல் வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ பிரசாந்த் கிஷோரோட சந்திப்பு அப்படிங்கிறது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கையை விஜய் கட்சிக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்து உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ தமிழக வெற்றிக் கழகம் அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க எவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாலும் சரி அது வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. ஸோ வித்தவுட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, எந்த அரசியல் செயல்பாடுகளுமே இல்லாமல், மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசாமல், மக்களை சந்திக்காமல் தொடர்ச்சியாக அவர் என்ன பண்ணாலுமே கூட அது ஒரு பெரிய வெற்றியை பெற்று தருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற துவங்குவதற்கு பிகேலாம் தேவையில்லை, இவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு டாக் தான் இருக்குது. ஆனால் தனிச்சு தான் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற ஒரு பக்கமும், இல்லை கூட்டணிக்கு தான் போகிறார் அப்படிங்கிற இன்னொரு பக்கத்தையும் தொடர்ச்சியாக சைமல்டேனியஸாக பேரலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வியூக வகுப்பாளர்களுடைய வேலை தான் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. என்ன வியூக வகுப்பாளர்கள் பேசினாலுமே கூட ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்கை ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டி, ஒரு ஸ்டேட் பார்ட்டி எப்படி வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியின் கைகளில் தான் இருக்கிறது. எனவே அவர் எடுக்க போகிறது தான் ஒரு டிசிஷனாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா விஜய் தலைமையில் தான் கூட்டணி, விஜய் ஏற்றுக்கவங்க தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு வந்த செய்திகள் எதுவுமே அதிகாரப்பூர்வ செய்திகள் கிடையாது. விஜய் ஒரு மேடையில் சொன்னார், அவருடைய மாநாட்டு மேடையில் சொன்னார், நம்ம தலைமையேற்று வரலாம் இல்லையா அப்படின்னாரு. ஏன்னா அன்றைக்கி அவர் தலைமை ஏற்க யாரும் வரமாட்டாங்க, அஃப்கோர்ஸ் யாரும் வரமாட்டாங்கிறத யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும்போது இவர் யார் தலைமையேற்று போக போகிறாரு அப்படின்னா இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அதிமுக மட்டும்தான். இயற்கை அதை நோக்கி தான் அவர் கொண்டு போகும் அப்படிங்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட விவகாரங்கள் நடக்கப் போகிறது என்று. உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.